சார் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்கதாகவும் அந்த பணம் கேட்டு நீங்கள் கொலை மிரட்டல் விட்டதாகவும் உங்கள் பேர் வந்து பதிவிட்டிருக்காரு அவர். அதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த பணம் வாங்கின இந்த செய்தி வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா என்னமோ என் மேலே ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமாக இருந்து வேலை செய்கிறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றதை நிச்சயமாக நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா இதில் எந்த விதமான என்னுடைய இதில் எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ளால எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். அதை அது தவறான ஒரு செய்தி. என்னுடைய நண்பர் கூட இப்போ ஃபோன் பண்ணி ஏதோ டிவியில் ரூபி மனோகரன் 70 லட்சம் ரூபாய் வாங்கினதா சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி. அதை விசாரிப்பாங்க. காவல்துறை என்ன விசாரணைக்கும் நான் ஒத்துழைப்பேன். அதுக்காக நான் நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்கே இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எனக்காக பாடுபட்டவர் KPK ஜெயக்குமார். சுத்தமாக கிடையாதுங்க, அது பொய்யான தகவலுங்க. அதை காவல்துறை நிச்சயமாக விசாரிப்பாங்க. அந்த கடிதம் அவரோட கையெழுத்தான, உங்களோட நெருங்கிய நண்பர் அவரோட கையெழுத்தான அது இல்லை. அந்த கையெழுத்து எனக்கு அவர் தான் இல்லையான்றது அது காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியல. நிச்சயமாக கிடையாது. எந்த இதுக்கு இல்லவே இல்லை. அரசியலில் ஒன்றுக்கு ஒன்று எல்லா கட்சியிலையும் எல்லாருக்கும் இருக்கிற சின்ன சின்ன உள்ளுக்குள்ள மனசாபம் இருக்குது. ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தோமே தவிர எங்களுக்குள்ள அந்த மாதிரி இந்த கடுமையான அந்த இதுவெல்லாம் கிடையாது. நாங்கள் நண்பர்களாக தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருந்தோம். இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த தேர்தலில் கூட நாங்கள் ஒன்றா பயணம் பண்ணோம். அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ளால கிடையாதுங்க. பாஜக மாநில அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார். ரூபி மனோகர் அது மாதிரி தங்கபால் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி. இல்லை, அவங்க கட்சிகள் சொல்லலாம். அது என்ன இது கண்டுபிடிக்கட்டும். நம்ம போலீஸ் என்ன இருக்காங்கல்ல, நம்ம தலை சிறந்த போலீஸ் இருக்காங்க. அவங்க சொல்ல அரசியல் கட்சியில் இருக்கவங்க பலரும் பலது உண்மை என்னன்னு நம்முடைய காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நேரடியாக இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது இல்லை. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, முறையிட்டதும் கிடையாது, எங்கிட்ட பணம் வாங்கினதும் கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது. எங்களுக்குள்ளால எந்த பண பரிவர்த்தனையும் இருந்தது கிடையாது. எதுக்கு சார் மிரட்டணும்? இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். அதெல்லாம் மிரட்டப்பட்டதெல்லாம் அதெல்லாம் உண்மை. அரசு அது எனக்கே தெரியல. பெண்பலத்தில் யாரோ செயல்படுறாங்கன்னு தெரியுதே தவிர யாருன்னு சொல்ல முடியல. இது ஒரு அபாண்டமான என் மேலே பழி சுமத்துறதான் நான் பார்க்குறேன். யாருங்க? யாரோ ஒருத்தர் 2 பேர் எனக்கு வேண்டாதவங்க இருக்கலாம், அவங்க சுமத்தலாம். எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. அப்படி யாரும் பேர் சொல்கிற மாதிரி பழி சுமத்த வேண்டிய அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அரசியல் காரணங்கள்லாம் நான் நாங்குநேரி தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன். இன்னைக்கு கட்சிக்காக பாடுபட்டு இருக்கேன்.